ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். வாயில் போட்டாலே கரையிற மாதிரி குனாஃபா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு அரபிக் டிஷ் ஐட்டம்ங்க. அரபிக் ஸ்வீட், எமினி ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்படி நம்ம பர்ஃபெக்டாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரொசீஜர் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க. ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். அதுவும் அதுக்கு பதிலாக அது இல்லாட்டி என்ன பொருள் வச்சு செய்யலான்னு சொல்லிடுறேன். இது செய்கிறதுக்கு குனாஃபா டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேமியா வடையும் ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க. இந்த மாதிரி டவ் தேவைப்படும். உங்களுக்கு இந்த மாதிரி இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மெல்லிஸான சேமியா வச்சு கூட இதை ட்ரை பண்ணலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கும். பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்லேயும் இருக்கும். நம்ம ஷாப்பில் கூட அவைலபிளாக இருக்குங்க. கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு வேணும்னா கேட்டுக்கலாம். நம்ம ஷாப் திருநெல்வேலியில் இருக்குது, பாரிஸ் பேக்கர்ஸ். இந்த குனாஃபா டவ் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய அளவில் தான் செய்யப்போகிறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்ய போகிறேன். அதனால் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 கிலோ வச்சு கூட செஞ்சு பார்க்கலாம். இதை மெல்லிஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 120 கிராம் பட்டர், வெண்ணெயை வந்து உருக்கியிருக்கேன். ரொம்ப உருக்கிடக்கூடாது. அந்த லைட்டாக மெல்ட் ஆகி வரும் பாருங்கள், அந்த மாதிரி உருக்கிக்கணும். உருக்கி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். 100 கிராம்லேருந்து 120 கிராம் தேவைப்படும். நீங்கள் 1/4 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் வெண்ணெய் வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். இதை கையால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த குனாஃபா சேமியா இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகவே அந்த வெண்ணெய் படணும். நீங்கள் இந்த குனாஃபா சேமியாவுக்கு பதிலாக நம்ம நார்மல் சேமியா யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சம் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேமியாவை வறுத்து செய்ய வேண்டாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த சேமியா வந்து ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இந்த வெண்ணெயை சேர்த்து சேர்க்க இன்னுமே நல்ல சாஃப்டாகிடும். பார்க்கையிலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த பவுலோட நிறைச்சி இருந்தது ஒரு 1/2 பவுல் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எந்த ட்ரேலையோ எந்த டின்னில் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் டின் எடுத்துக்கிட்டேன். இந்த சீஸ் கேக் டின்னு மாதிரி ரிமூவ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி டின் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னென்னு உங்களுக்கு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அது வரையில் உங்களுக்கு காட்டி தரேன். இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துகிட்டு அடியில் நல்ல வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரவுண்ட் டின் கூட எடுத்து அடியில் வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இதில் நம்ம வெண்ணெயோடு கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த குனாஃபா சேமியா, அதை வந்து நல்ல ஒரு திக்கான லேயராக அடியில் வச்சுக்கணும். கொஞ்சம் பாதிக்கு மேலேயே நீங்கள் அடியில் போட்டுக்கோங்க. இதை பார்க்கல இந்த சோன்பப்டி ரோட்லலாம் முன்னால் அந்த காலத்தில் வந்து அந்த கண்ணாடி கூண்டு வச்சு சோன்பப்டியெல்லாம் விற்பாங்க பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். இந்த அவ்வளோ மெல்லிஸாக நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதை நல்லா அடியில் வச்சுக்கலாம். ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிண்ணம் எடுத்துகிட்டு அடியில் வேணால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். ஆனால் அது தேவைப்படாது, ஏன்னா இது ஒட்டாது. நல்லா அழுத்தம் கொடுத்து அதை செட் பண்ணிக்கணும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே அது பேஸில் நல்லா செட் ஆயிரும் அந்த டின்னில். நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து பண்ணுனா அது வந்து செட் ஆகாது, அந்தளவுக்கு செட் ஆகாது. இப்படி பண்ணுனா தான் செட் ஆகும். இது இருக்கட்டும், நடுவில் வைக்கிற ஃபில்லிங் தயார் பண்ணிடலாம். நான் ஃபில்லிங் தயார் பண்ணுறதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல் க்ரீம் கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிள், ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஆனால் கட்டியாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு 2 கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் காய்ச்சுங்க. காய்ச்சியிலேயே நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால ஒரு மாதிரி கஸ்டர்ட் பதத்தில் வந்துடும். அது போதும். அதில் நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பில் கண்டென்ஸ்டு மில்க்கோ சீனியோ சேர்த்துக்கோங்க. சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறது தான் நல்லது. ஏன்னா சீனி சேர்க்கல நமக்கு இலகி கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் க்ரீமில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கோங்க. பால், கார்ன்ஃப்ளவர், கண்டென்ஸ்டு மில்க் 3 லைட்டாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே பதத்துக்கு வந்துடும். அதே மாதிரி இனிப்பு சேர்க்கையில் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குனாஃபாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் நம்ம சுகர் சிரப் சேர்ப்போம். ஒரு மைல்டு இனிப்பாக இருந்தால் தான் திகட்டாமல் நல்லா சாப்பிட்லாம். இதை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் மோசரல்லா சீஸ், அது வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தேவைப்படும். இல்லை நீங்கள் துருவின சீஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஃபில்லிங்கை பரத்திக்கலாம். நடுவில் மட்டும்தான் ஃபில்லிங் வரும், 2-3 லேயர் வராது. அதனால் நீங்கள் எவ்வளோ கலந்து வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே நடுவில் போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இது மேலாக்கில் தூவிக்கணும். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தூவி விட்டுக்கணும். நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையே ஓவனை 170 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற அந்த குனாஃபா சேமியாவை மேலே தூவிக்கலாம். அடியில் ஏற்கனவே பேஸில் வந்து நல்ல ஒரு திக் லேயர் கொடுத்துருக்கோம். மேலே இதே மாதிரி ஒரு லேயர் கொடுத்துக்கோங்க. மீதி இருக்க எல்லா குனாஃபாட்டாவையும் மேலே வச்சுடுங்க. நம்ம அடியில் வைக்கையில் ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம். மேலே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணுனா நடுவில் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள், அது வெளியில் வந்துடும். கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த அந்த பேப்பர் இருக்குது பாருங்கள், பட்டர் பேப்பர், அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்குவேன். அது பண்ணையில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செட் ஆகி வரும். இப்போ ஓவனில் செட் பண்ணிக்கலாம். பேக் மோடு வச்சுக்கிறேன். நான் வந்து 170 டிகிரி பேக் மோடு ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கேன். கரெக்டாக இருந்தது. மேலே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துலேயே நல்ல செட் ஆகிடும். உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கல அப்படின்னா ஒரு டோஸ்ட் மோடு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்ல கலர் வந்துடும். இப்போ சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு சீனி, 1 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம குலோப் ஜாமுனுக்கு ஒரு பிசுக்கு பதம் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பதத்தில் வச்சுக்கிட்டாலே போதும். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். இது வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுருக்கிறதுனால கிறிஸ்டலைஸ்லாம் ஆகாது. அதனால் லெமன் ஜூஸ்லாம் பிழியணும்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. அரை மணி நேரத்துலேயே சூப்பராக பேக் ஆகி வந்துட்டுங்க. மேலே பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பை தேவையான அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, சுகர் சிரப்பை முதல்லையே சேர்த்து செட் பண்ண விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி பாதியை சேர்த்துட்டு பரிமாறுவோம் பாருங்கள், அப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் சுகர் சிரப்போட கூட பரிமாறலாம். சூப்பராக இருக்கும். லைட்டாக ஆறுநாக்கில் ஓரத்தில் டிமோல்டு பண்ணி அப்படியே எடுத்துடலாம். நான் இந்த டின்னில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு மாதிரி சீஸ் கேக் டின்னு அப்படின்னு சொல்கிறேன்ல, கார்னர்ஸ் பாருங்கள் ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இதில் என்னாச்சுன்னா, நான் சுகர் சிரப் சேர்க்க அந்த பள்ளத்தில் வந்து அப்படியே செட் ஆகிட்டு, அதனால் அந்த குனாஃபாவில் வந்து அந்த அளவுக்கு இனிப்பு இறங்கவே இல்லை. மைல்டு இனிப்பு இருக்குது போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல செட்டப்பாக இருந்தது. ஆனால் வந்து அந்த நீங்கள் நார்மல் டின்னு ரெக்டாங்கிள் ரவுண்ட் டின் யூஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா, அதில் நல்ல அந்த சுகர் சிரப் வந்து குனாஃபா ஃபுல்லாகவே நிற்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பிஸ்தாவை க்ரஷ் பண்ணி தூவுவாங்க. பிஸ்தாவை வந்து குறன்னு பொடி பண்ணி கூட தூவி சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குனாஃபா சேமியா வேணும்னா நம்ம பாரிஸ் பேக்கர்ஸ் திருநெல்வேலியில் நம்ம ஷாப்பில் கிடைக்கிது. உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். தேங்க்யூ.